ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை தமிழ் ராக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது என்னன்னா, நார்த் கொரியா நாட்டில் இருக்க வாரிசு அரசியலை பற்றி பார்க்க போகிறோம். நார்த் கொரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தலைவர் வந்து கிம் இல் சாங், அதுக்கப்புறம் அவரோட பையன் வந்து கிம் ஜாங் இல்லை, அதுக்கப்புறம் இப்போ கிம் ஜாங் உன் வந்து இப்போ நாடு ஆகிட்டுருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிம் ஜாங் உன் வந்து அவர் பொண்ணு வந்து ஜூஹே வந்து இப்போது நாடாள இருக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. அடுத்த அரசியல் வாரிசாக இருக்க போகிறாராம். இப்போ பாருங்கள், அதுக்கான ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்காரு. எல்லா மீட்டிங்ஸ் போகிறதுக்கு, அப்புறம் எல்லா ஃபங்க்ஷன் போனாலும் ஜூஹே கூப்பிட்டு போகிறாரு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் வந்து அடுத்து நார்த் கொரியாவோட பிரைம் மினிஸ்டர், அதாவது பிரசிடென்ட், சுப்ரீம் லீடர்னு சொல்கிறாங்க. இவங்க தான் அடுத்த நார்த் கொரியா ஆண்ட போகிறாங்க. அதனால தான் நார்த் கொரியாவுக்குள்ள வந்து வாரிசு அரசியெல்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ அவங்க தாத்தாவில் ஆரம்பித்து அவங்க பையன், இப்போ அவங்க பேரை, இதுக்கப்புறம் வந்து இப்போ ஜூஹே வந்து இப்போ நெக்ஸ்ட்டு நார்த் கொரியாவோட இது சுப்ரீம் லீடராக போகிறோம் நார்த் கொரியா ஆடுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த ட்ரைனிங்லாம் என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறாருன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நார்த் கொரியாவில் இருக்க தலைவர்கள் சிலைக்கு முன்னாடி போய் பொக்கையை வச்சுட்டு நம்ம கும்பிடணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நார்த் கொரியாவில் இருக்க எல்லா அரசியலை பற்றியும் சொல்லி கொடுத்துட்ருக்காரு ஜூஹேக்கு. ஜூஹேவும் கற்றுட்ருக்காங்க. ஜூஹே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தோணுனது வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்த் கொரியாவோட அந்த மிலிட்ரி பரேடில் தான் தோணுனாங்க. நார்த் கொரியாவோட சுதந்திர தினத்தை அப்போ தான் தோன்றுருக்காங்க. இந்த மிலிட்ரி பரேட்லலாம் ஜூஹே ஃபஸ்ட்டு அறிவித்தார் நம்ம கிம் ஜாங் உன். இங்கே பாருங்கள், ஜூஹேவை தான் ஃபஸ்ட்டு அறிவித்தது கிம் ஜாங் உன். இங்கே தான் இந்த மிலிட்ரி பரேடில் தான் அறிவிச்சிருக்காரு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பரேட்லலாம் அந்த அம்மா அந்த சின்ன பாப்பா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த பரேடில் வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பரேட்லாம் எப்படி நடக்குது, எப்படி பேசணும் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து அவங்க உலகத்துக்கு காமிச்சார் அவர் பொண்ணு இருக்கிறது கிம் ஜூஹேவை. இங்கே பாருங்கள், இந்த பரேட்லலாம் அவங்க கூப்பிட்டு காமிச்சிருக்காரு. இந்த பரேட்லாம் வந்து அவங்க பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா அரசியல் மீட்டிங்கு, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸு, எங்கே போனாலும் இப்போ வந்து கிம் ஜூஹே கூப்பிட்டு போகிறாரு. அவங்க வந்து கற்றுக்கிட்டோம், அடுத்து நாடு ஆட போகிறது அவங்க தானேன்ட்டு. அது அடுத்த பிரசிடென்ட், அடுத்த சுப்ரீம் லீடராக கிம் ஜூஹே தான் ஆக்க போகிறாரு. இந்த மாதிரி பரேட்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரஷ்யா பிரசிடென்ட் வந்து இப்போ நார்த் கொரியாவுக்கு வரும்போது கூட நார்த் கொரியா அதிபர் வந்து கிம் ஜூஹே வந்து ரஷ்யா பிரசிடென்ட் கூட சேர்ந்து எப்படி பேசணும், எப்படி பழகணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி எங்கெங்கே மீட்டிங்கில் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. நார்த் கொரியா ரஷ்யா அதிபரும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்காரு. ரஷ்யா அதிபரும் கிம் ஜூஹே நல்லா பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பரேடில் இருக்க அந்த இதெல்லாம் எப்படி பார்க்கணும், எப்படி சல்யூட் அடிக்கணும், அப்படி எப்படி பேசணும் ஆஃபீஸர்ஸ் கிட்ட, அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட எப்படி பேசணும் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காரு கிம் ஜாங் உன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாரிசு அரசியல் வந்து இப்போ நல்லா ரொம்ப சாதாரணமாக போச்சுப்போம். ஏன்னா அவங்க தாத்தா, அப்பா, பையன், இப்போ பேரன், பேத்தி வந்துட்டுருக்காங்க. இப்போது இங்கே பாருங்கள், வாரிசு அரசியல் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அரசியல் எப்படி பேசணும், எப்படி பழகணும், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன அரசியல் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அதிபராக வந்து வட கொரிய அதிபர் கிம் ஜாங் அடுத்தது வந்து அவங்க தங்கச்சி வரதாக இருந்தாங்க. அதனால தான் இவர் வந்து அறிவிச்சிட்டாரு, நம்ம தங்கச்சி வந்து வரக்கூடாது, நம்ம பொண்ணு தான் வரணும்னு சொல்லி. அவங்களோட தங்கச்சி வந்து இப்போ அடுத்த அதிபராக வரத்துக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அவர் பொண்ணை அறிவிச்சிட்டாரு கிம் ஜூஹேவை. இப்போ பார்த்திங்கன்னா நார்த் கொரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கொரோனா காலத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து இந்த நார்த் கொரியா பார்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் கொரியாவில் இருக்கிற இந்த பெரிய ஒரு பெரிய மிலிட்ரி இடம், இது மிலிட்ரி குவார்ட்டர்ஸ்னுவாங்க. இது இங்கே பாருங்கள், இது சவுத் கொரியா பார்டர் பக்கத்தில் இருக்குது. நார்த் கொரியா சவுத் கொரியா பார்டரில் இந்த மாதிரி மிசைல் டெஸ்ட்டுக்கெலாம் கூட கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அவர் அந்த அம்மாவை பார்க்குறதுக்கு, அதாவது கிம் ஜூஹே வந்து இந்த மாதிரி மிசைல் டெஸ்ட்டெல்லாம் மிசைல் டெஸ்ட்டெலாம் அவங்களே பண்ணுறதுக்கு, அவங்களே பார்க்குறதுக்கு, அவங்களே இந்த பட்டன் தட்டினா எப்படி மிசைல்ஸ்லாம் போகுதுன்னு பார்க்குறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. மிசைல்லாம் பாருங்கள், எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் மிசைல்ஸ், இது ஏவுகணை சோதனைலாம் நார்த் கொரியா சவுத் கொரியா பார்டர் சைடில் அடிக்கடி நடக்குது. இவர் வந்து நார்த் கொரியா அதிபர் வந்து சவுத் கொரியா பயன்படுத்துறாரு. பார்த்தீங்கன்னா எங்கிட்ட என்னென்ன பாம்பு இருக்குது, என்னென்ன நியூக்ளியர் வெப்பன்லாம் இருக்குன்ட்டு, போட்டோன்னா அவங்க நாடே பீஸ் ஆகிடும், தரம் மட்டமாகிடும் அப்படின்ட்டு. இதெல்லாம் கூட அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு, அந்த பொண்ணை வந்து இப்போது அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. கிம் ஜூஹே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி மிசைல் டெஸ்ட்டை பார்த்துட்டு மிசைல்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி பேசுகிறது எல்லாம் சொல்லி மிலிட்ரி இதுக்கெல்லாம் அவர் கூப்பிட்டு போகிறாரு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிசைல்ஸ் எல்லாம் காட்டி சவுத் கொரியா உலக நாடுகளை பயன்படுத்துறது தான் இந்த நார்த் கொரியா அதிபரோட வேலையே. அதை பக்கத்தில் நார்த் கொரியா சவுத் கொரியா பார்டரில் தான் வந்து இந்த மாதிரி மிசைல்ஸ், இந்த ட்ரக்கிங்லாம் நிறுத்தி வச்சு அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா இவங்களை பயன்படுத்துறதுக்கு சவுத் கொரியாவே உலக நாடுகளை பயன்படுத்துறதுக்கு எங்கள் பிரச்சனை பண்ணிங்கன்னா பாம்பு போட்டுருன்ட்டு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மிசைல் ட்ரக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த சைட் பார்டரில் வந்து இந்த மாதிரி செல்ஃப் ப்ரொப்பைல்டு ஆர்டிலரி வெஹிக்கிள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பீரங்கி கூட பவர்ஃபுல் வெஹிக்கிள். ஒரு பாம்பு அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் கூட அங்கே வச்சுருக்காரு. நார்த் கொரியாவில் பார்த்திங்கன்னா தொழிலாளர் டெமோக்ராட்டிக் பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியான்னு தான் சொல்கிறாங்க. தொழிலாளர் கட்சி தான் அங்கே ஆட்சி இருக்குது. ஆனால் இங்கே பண்ணுறது பார்த்தா தொழிலாளர் கட்சி ஆட்சி மன்னர் ஆட்சி மாதிரியே இருக்குது. தாத்தா, பையன், பேரன், இப்போ வந்து அவங்களோட பேத்தி வருது. இதுதான் மன்னர் ஆட்சி மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க பண்ணுறதெல்லாம்.
இப்போ வந்து கிம் ஜூஹேவும் எல்லாம் கற்றுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் அதிபர் அவங்க தானே, நார்த் கொரியாவோட அதிபர் அவங்க தானே, கிம் ஜூஹே தானே. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பரேட்ஸ்க்கெலாம் போடுறது, அடிக்கடி நடக்கிற பரேட்ஸு, வெளிநாட்டு சந்திப்பு, அப்புறம் எல்லாத்துக்கும் இப்போ அவங்க போகிறாங்க. இப்போ ரஷ்ய அதிபரும் அவங்களோட கூப்பிட்டு பேசியிருக்காரு. ரஷ்ய அதிபர்கிட்டையும் இவங்க போய் பேசி கையெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரும் ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு. ரஷ்ய அதிபர் புதினும் இந்த கிம் ஜூஹை கிஃப்ட்லாம் கூட கொடுத்துருக்காருன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவில் இருக்க சேனல்ஸ்லாம் ஃபுல்லாக கிம் ஜாங் உனை பற்றி தான் ஓடிட்டு வந்தால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ வீடியோ இது. இங்கே பாருங்கள், நார்த் கொரியா ஏர்போர்ட்டில் எடுக்கப்பட்ட வீடியோஸ் இது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள் இந்த மாதிரி மிசைல்ஸு. நார்த் கொரியா தான் நார்த் கொரியா அதிபர் கிம் ஜாங் தான் நம்மளை காப்பாற்றிருக்காங்க. அவர் தான் நம்மளோட கடவுள் மாதிரின்னு சொல்லி மக்கள்லாம் நம்ப வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான் நம்மளோட எதிரி. அமெரிக்காவோட அதனால தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வந்துட்டு அமெரிக்கா தான் அமெரிக்கா கிட்டேருந்து காப்பாற்றுறது நம்மளோட நார்த் கொரியா அதிபர் கிம் ஜாங் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் கொரியாவும் நம்ம எதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தப்பான நாடுகள்லேருந்து காப்பாற்றுறது நம்மளோட அதிபர் கிம் ஜாங் தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இந்த மாதிரி மிலிட்ரி வெஹிக்கல்ஸ்லாம் வந்து அடிக்கடி அங்கே ரொம்ப டிஸ்பிளே ஆகிட்டுருக்கீங்க பாருங்கள். இந்த மாதிரி பாம்பு போடுற வெஹிக்கல்ஸ் இதெல்லாம் கூட அந்த அம்மா போய் பார்த்துருக்காங்க கிம் ஜோகே. அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கிற இடத்துலலாம் கூட போய் காமிச்சிட்டு வந்திருக்காரு கிம் ஜாங் வந்து அவங்களோட பொண்ணு கிம் ஜோஹேவை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நியூக்ளியர் வெப்பன் இருக்கிற இடத்துலலாம் போய் காமிச்சிருக்காரு. நியூக்ளியர் பாம்பு இருக்கிற இடத்துலலாம் கிம் ஜோஹே. இங்கே பாருங்கள், நார்த் கொரியா இது சிம்பிள் போட்டு கொடி சிம்பிள் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன வயசில் என்ன வயசாகுது, 13 வயசில் எதுக்குங்க அரசியலை பற்றி சொல்லிக் கொடுக்கணும்? அரசியலில் சின்ன வயசுலேருந்து அரசியல் 13 வயசுலலாம் தேவையில்லாத வயசு படிக்கிற வயசு விட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நார்த் கொரியாவிலேருந்து இப்போ சைனாவுக்கு நம்ம போகணுன்னா நார்த் கொரியா சைனாலேருந்து நார்த் கொரியா போகணும் டேங்டாங் ஸ்டேஷனில் தான் போக முடியும். ட்ரெயினில் தான் போகணும். அதுவும் ஃப்ளைட்ஸும் இருக்குது. அதுவும் சைனாலேருந்து தான் போவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்த் கொரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைனாலேருந்து தான் சைனா வழியாக டூரிஸ்டாக இருந்தாலும் சரி, சைனா வழியாக தான் ட்ரெயினில் போகணும். அதெல்லாம் ஃப்ளைட்டில் போகணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேங்டாங்லேருந்து பக்கத்தில் இருக்க அந்த நார்த் கொரியா பார்டர் போனோடனே அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் வந்து ட்ரெயினில் ஏறி எல்லாம் செக் பண்ணுவாங்க. உங்கள் ஃபோட்டோஸு வீடியோஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பைபிள் வச்சுருக்கீங்களா, குரான் வச்சுருக்கீங்களா, அதுக்கப்புறம் வந்து இந்து புக்ஸை வச்சுருந்தீங்கன்னா கூட இது பண்ணால் கூட உள்ளே விட மாட்டாங்க. அப்படியே பிடிச்சி இது கொண்டு போயிடுவாங்க லேபர் கேம்புக்கு, இல்லை ஜெயிலில் போட்டுருவாங்க நார்த் கொரியா சோல்ஜர்ஸு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நார்த் கொரியாவோட ரயில்வே ஸ்டேஷன் பியாங்யாங்கில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் நார்த் கொரியா அதிபரோட அப்பாவும் தாத்தாவோட ஃபோட்டோஸும் இங்கே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டேங்டாங்லேருந்து பக்கத்தில் கேபிட்டல் சிட்டியான பியாங்யாங் தான் 2 ஃப்ளைட்ஸும் அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நார்த் கொரியாவில் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்த் கொரியாவில் மெட்ரோவும் இருக்குது. நார்த் கொரியா மெட்ரோ, இது மெட்ரோ ட்ரெயின் கூட அந்த ஊரில் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் சிட்டி பியாங்யாங்கில் மட்டும் தான் இருக்குது, மற்ற எந்த ஊர்லேயும் கிடையாது. நார்த் கொரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் சிட்டிசனுக்கு இந்த ஊரில் தான் அந்த அடுத்த ஊர் போனால் கூட கவர்மெண்ட்டு பர்மிஷன் ஆகணும். நார்த் கொரியா இருக்க ட்ரெயினுங்களெல்லாம் வந்து கிம்மோட அப்பாவும் தாத்தா ஃபோட்டோஸும் எல்லா ட்ரெயினும் மெட்ரோ ட்ரெயின்லேருந்து எல்லா ட்ரெயினும் வச்சுருப்பாங்க. இப்போ போன டேங்டாங்லேருந்து சைனாலேருந்து பியாங்யாங் வந்து ட்ரெயினில் கூட வச்சுருக்காங்க. நார்த் கொரியாவில் இருக்க ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ஹோட்டல்ஸ் இருக்குது. அந்த ஹோட்டல்ஸ் தான் டூரிசம்லாம் தங்க. அந்த ஹோட்டல்ஸ்லாம் வேறு நல்ல லக்ஸரியஸாக இருக்குது. சாப்பாடுலாம் எல்லா சாப்பாடும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்த் கொரியாவில் வந்து நம்ம ஒரு டூரிசம் பண்ணால் கூட வந்து கைடு வந்து அவங்கள கைடை அரேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்க ஒரு கைடு இருப்பாங்க, ஒரு சோல்ஜர் இருப்பாங்க கூட ஒருத்தர். அவங்க சொல்கிற இடத்துக்கு தான் நம்ம போய் பார்க்கணும். அங்கே அவங்க சொல்கிற இடத்துல தான் ஃபோட்டோஸ் எடுக்கணும். தப்பி தவறி கூட அந்த ஊரில் இருக்க அந்த நார்த் கொரியாவில் இருக்க சோல்ஜர்ஸ்கிட்டையோ இல்லை மக்கள்கிட்டயோ பேசவே கூடாது. அப்படி பேசிட்டிங்கன்னா அவங்கள ஜெயிலில் போட்டுருவாங்க, லேபர் கேம்பில் போட்டுருவாங்க. இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா நார்த் கொரியாவில் வந்து ரொம்ப நாளாக கட்டி முடிச்சது. இன்னும் அந்த ஹோட்டலுக்குள்ளே யாருமே போகல. இன்னும் அது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. யோங்யாங் ஹோட்டல்ன்ட்டு இந்த ஹோட்டலோட நேமு. இங்கே பாருங்கள், இது ரொம்ப நாளாக இருக்கான இது மட்டும் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உலகத்திலே பெரிய ஹோட்டல் இதுதான் பெரிய ஹோட்டலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்த் கொரியாவிலேருந்து புத்தர் கோயிலும் இருக்குது. ஆனால் புத்தர் கோயில் வந்து புத்தர் சிலைங்க இருக்குது. ஆனால் மக்கள் யாரும் போகக்கூடாது, வெளியே தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நார்த் கொரியாவோட அதான் கிம்மோட தாத்தாவோட கிம் இல் சங் வந்து பிறந்த இடம் அந்த குடிசை ஒரு இடத்தையும் போய் பார்க்கலாம். அதுவும் இந்த டூர் பேக்கேஜில் அக்காமடேட் ஆகுது. நார்த் கொரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி லேடிஸ் போலீஸ் இருப்பாங்க, டிராஃபிக் போலீஸாக லேடிஸாக இருப்பாங்க. இவங்க ஏஜ்லாம் கம்மி தான், ஜஸ்ட்டு வந்து 16 ஒரு 20 இயர்ஸ்க்குள்ளே தான் இருப்பாங்க. நார்த் கொரியா இந்த மாதிரி லேடி டூரிஸ்ட் கைடாக இருப்பாங்க. இவங்க தான் வந்து இந்த மாதிரி நம்மளை டூர் கூப்பிட்டு போவாங்க, டூரிஸ்ட்லாம் காட்டுவாங்க. இவங்க சொல்கிற இடத்துல நம்ம போய் பார்க்கணும், ஃபோட்டோ எடுக்கணும். அப்புறம் இவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்கணும். அது நம்ம தப்பி தவறி நம்ம வெளியே அதான் நைட் வந்து 7 மணி வரைக்கும் தான் நம்ம நார்த் கொரியா டூரிசமில் இருக்கணும். நைட் 7 மணி வரைக்கும் தான் நார்த் கொரியாவில் சுற்றி பார்க்க முடியும். 7 மணிக்கு மேலே நம்ம ஹோட்டல் ரூமுக்குள்ளே போயிடணும். ஹோட்டல் ரூமுக்கு தவிர வெளியே எங்கேயும் போகக்கூடாது, மீறி போகக்கூடாது. ஒரு 7 மணிக்குள்ளே போய் லாக் ஆகிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இடத்துலலாம் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா நம்ம வந்து அவங்க சொல்கிற மாதிரி தான் ஃபோட்டோஸ் எடுக்கணும். நம்ம தப்பி அதாவது கிண்டல் பண்ணுற மாதிரி இல்லை கேலி பண்ணுற மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தோம்,
இல்லை அது ஃபோட்டோ வந்து திரும்பி போகும்போது பார்த்தாங்கன்னா அங்கேயே முடிஞ்சிச்சு. இனிமேல் நம்ம லேபர் கேம்பில் போடுறோம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தா நார்த் கொரியாவோட மிலிட்ரி மியூசியம். இந்த அம்மா தான் வந்து நார்த் கொரியாவில் டூர் கைடு இவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1950லேருந்து 1953 வரைக்கும் நடந்த அந்த கொரியன் வாரில் நடந்தது. கொரியன் வாரில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் கொரியாவுக்கு வந்து ரஷ்யாவும் சைனாவும் சப்போர்ட்டு, சவுத் கொரியாவுக்கு வந்து அமெரிக்காவும் ஜப்பான்லாம் சப்போர்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா பிளேன். இது இந்த 1950லேருந்து 1953 அட்டாக் ஆன பிளேன். இது வந்து அவங்க மியூசியத்தில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் பொருள் இதெல்லாம் வந்து அட்டாக் ஆன இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் டேங்க் இவங்க இதை கூட அவங்க வச்சுருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் சோல்ஜர்ஸ்லாம் விட்டுட்டு போனதெல்லாம் வந்து இவங்க எடுத்துகிட்டு போய் மியூசியமில் வச்சுருக்காங்க. அப்புறம் டேமேஜ் ஆன டேங்க்ஸு, எரிஞ்ச டேங்க்ஸு, அப்புறம் இந்த மாதிரி உடஞ்சி போன அந்த வண்டிங்க. ஏன்னா அமெரிக்கா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா தான் நம்மளோட எதிரி, அமெரிக்கா தான் நம்மளோட எதிரின்னு சொல்லி வச்சுருக்காங்க மக்கள்லேருந்து. இதே மாதிரி வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் தமிழ் வ்ளாக்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.